Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் நற்கருணையின் பேழையாக இருக்கின்றார் என்ற மைய கருத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த நற்கருணை பேழையை பற்றி சிந்திப்பதற்கு முன்பதாகவே நாம் அந்த உடன்படிக்கை பேழை அப்படிங்கிறத என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதை பற்றி விவிலியத்தில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். நிறைய குருவானவர்கள் அதை உங்களுக்கு விளக்கி இருப்பார்கள். உடன்படிக்கை பேழையில என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு? பத்து கட்டளைகள் இருந்தது, ஆரோனுடைய கோல் இருந்துச்சு, மன்னா. இந்த மூன்று பொருட்களும் உடன்படிக்கை பேழையினுள்ள இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பேழை எப்படி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா, தேவதூதர்களுடைய உருவம் மேலே அந்த உடன்படிக்கையின் மேலே பொறிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பேழை முழுவதும் தங்க முலாம் பூசி அந்த தங்கம் ஜொலிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளதான் இந்த மூன்று பொருட்களும் இருந்துச்சு. 10 கட்டளைகள், மன்னா, ஆரோனுடைய கோல், இந்த மூன்றும் அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள இருந்துச்சு. முக்கியமாக இந்த உடன்படிக்கையின் பேழையை யாரு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, தாவீது அரசர் அவருடைய நாட்டிற்குள்ள கொண்டு வருகின்றார். அதை கொண்டு வருகின்ற பொழுது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு ஆடி பாடி, தன்னுடைய ஆடை அவிழ்ந்து விடுவது கூட தெரியாத வளருக்கு அவர் ஆடி பாடி கடவுளின் நோடத்தில் வருகிறார் என்று சொல்லி அவர் அந்த மகிழ்ச்சியோடு அந்த உடன்படிக்கையை பேழையை எடுத்துக் கொண்டு வருகின்றார். அந்த உடன்படிக்கை பேழை எடுத்துட்டு வருகின்ற பொழுது ஒரு இடத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த வண்டி பள்ளத்துல சிக்கி கொஞ்சம் தடுமாறி உடன்படிக்கை பேழை கீழே சரிகிறது. அப்போ ஒரு மனிதர் அந்த உடன்படிக்கை பேழையை போய் தொடுகின்றார். தொட்ட உடனே செத்து போய்விடுறார், இறந்து போய்விடுகிறார். ஏனென்றால் அந்த அளவிற்கு அந்த உடன்படிக்கை பேழை பரிசுத்தமான ஒரு பேழையாக இருந்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அந்த தொட்டவர் யாரு? உசா என்ற ஒரு மனிதர். தொட்ட உடனே அவர் இறந்து விடுகிறார். பிரியமானவர்களே, குருக்கள் மட்டும் தொட வேண்டிய அந்த உடன்படிக்கை பேழையை வேற யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அந்த மக்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் தாவீது அரசர் கூட அந்த உடன்படிக்கை பேழையை தொடவில்லை, தூக்கிட்டு வரல. மாறாக உடன்படிக்கை பேழை வருகின்ற பொழுது முன்பதாக ஆடி பாடி கொண்டு வருகின்றார். ஏனென்றால் அந்த உடன்படிக்கையின் பேழையின் மேல் ஆண்டவருடைய பிரசன்னம் அளவுக்கு அதிகமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் உடன்படிக்கை பேழையினுடைய ஒரு பேக்ரவுண்ட். உடன்படிக்கை பேழைக்கும் நற்கருணை பேழைக்கும் என்ன ஒரு ஒப்புமை? நற்கருணை பேழை, அன்னை மரியாள் எப்படி ஒரு நற்கருணை பேழையாக இருந்தார்? இறைவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வயிற்றினாலே தாங்கியது மட்டும் இல்ல, இறைவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உடல் உள்ள ஆன்மா முழுவதும் தாங்கி இருக்கின்றார். அதனாலதான் அவர் ஒரு நற்கருணை பேழையாக இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. பிரியமானவர்களே, அன்னை அந்த உடன்படிக்கை பேழையை நாம பார்க்கிறோம். முதல்ல தேவதூதர்களுடைய உருவம் அந்த இடத்துல பொறிக்கப்பட்டது. ஏஞ்சல்ஸ் உடன்படிக்கை பேழை மேல இருந்தாங்க. அதே போல அன்னை மரியாள் கருவுறுகின்ற பொழுது கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாவினுடைய மேலே இருக்கின்றார்.
உடன்படிக்கை பேழை மேலையும் தேவதூதர்களுடைய உருவம் இருந்துச்சு. அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவை சுமக்கின்ற பொழுது நற்கருணை பேழையாக மாறுகின்ற பொழுதும் தேவதூதர் இருக்கின்றார். அந்த உடன்படிக்கை பேழை ஒரு பெட்டியாக தங்க முலாம் பூசி ஒரு மின்னுகின்ற அளவிற்கு இருந்ததை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் தன்னுடைய புனிதத்திலே, தன்னுடைய பரிசுத்தத்திலே மின்னக்கூடிய மனிதராக இருக்கின்றார். அங்க வெறும் தங்க முலாம் மட்டும்தான் பூசி இருந்துச்சு. ஆனால் அதைவிட அன்னை மரியாள் தன்னுடைய பரிசுத்தத்திலே, தன்னுடைய தூயத்திலே மின்னக்கூடிய மனிதையாக இருக்கின்றார். உடன்படிக்கை பேழை பழைய ஏற்பாட்டிலே ஒரு கருவூலமாக தான் இருந்துச்சு. ஆனால் நற்கருணை பேழை ஒரு கருவறையாக இருந்தது. அங்கே கருவூலம், இங்கே கருவறை. பிரியமானவர்களே, அடுத்ததாக 3 பொருட்கள் உடன்படிக்கை பேழைக்குள்ள வைக்கப்பட்டிருந்தது. ஆரோனுடைய கோல், 10 கட்டளைகள், மன்னா. இந்த 3 பொருட்கள் அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அன்னை மரியாளுடைய வயிற்றுக்குள்ள யார் இருந்தா? இறைமன் இயேசு கிறிஸ்து இருந்தார். 10 கட்டளைகள் அங்கு வெறும் கற்களிலே பொறிக்கப்பட்டு உள்ள இருந்தது. ஆனால் அன்னை மரியாளுடைய வயிற்றிலே இறைமன் இயேசு கிறிஸ்து சட்டத்தை உருவாக்கி, குறிப்பாக அன்பு சட்டத்தை உருவாக்கி 2 கட்டளைகளை நமக்கு கொடுத்து, அது வெறும் கல்லில் அல்ல, மாறாக நம்முடைய இதயத்திலே அவர் பொறித்து வைத்திருக்கின்றார். அங்க வெறும் கல்லில தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. ஆனால் இங்கு இதயத்திலே அந்த சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஆரோனுடைய கோல். ஆரோனுடைய கோல் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் குருத்துவத்தை சுட்டி காட்டுகின்றது, வழிகாட்டுதலை சுட்டி காட்டுகின்றது. இறைமன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் அவர் இருந்த பொழுது அவர் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு குருவாக வாழ்கின்றார். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப, என்ற அவருடைய வார்த்தைக்கு ஏற்ப அந்த குருத்துவத்தை அன்னை மரியாளுடைய வயிற்றிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். குழந்தையாக இருக்கும் பொழுது, கருவுற்றுகின்ற பொழுது. அடுத்ததாக மன்னா, அன்றாட உணவு. ஆனால் இறைமன் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளுடைய வயிற்றிலே நற்கருணை பேழையாக அன்னை மரியாள் இருக்கின்ற பொழுது அங்கே ஆன்மீக உணவாக தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கின்றார். அங்க அன்றாட உணவு, இங்க ஆன்மீக உணவாக மாறி போய்விடுகிறது. பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஒரு நற்கருணை பேழையாக நம்முன் காட்சி அளிக்கின்றார். அன்னை மரியாள் வெறும் 10 மாதம் மட்டும் ஆண்டவரை சுமக்கவில்லை. இறைமன் இயேசு கிறிஸ்துவை அன்னை மரியாள் 10 மாதம் மட்டும் சுமக்கவில்லை, மாறாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சுமக்கின்றார். இன்னைக்கு நாமளும் அன்னை மரியாளை போல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இயேசுவை சுமக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பேழையை தொட்ட உடனே அவரு ஊசா என்கிற அந்த மனிதர் இறந்து போயிட்டார். இன்னைக்கு ஒரு நிமிஷம் நம்ம நினைச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற அந்த உடன்படிக்கை பேழையை தொட்ட உடனே அவர் இறந்து போயிட்டார். ஆண்டவருடைய உடலை நாம நற்கருணை பேழைக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம இந்த உடன்படிக்கை பேழையில, இந்த நற்கருணை பேழையில ஆண்டவரை நாம வைத்திருக்கின்றோம். இந்த நற்கருணையை உருவாக்குகின்றவர்கள் யார்? உருவானவர்கள் இல்லையா? சாதாரண அப்பத்தையும் சாதாரண ரசத்தையும் நற்கருணையாக இயேசுவினுடைய ரத்தமாக உருவாக்கக்கூடியவர்கள், மாற்றக்கூடியவர்கள் குருக்கள். நற்கருணை பேழையை உடன்படிக்கை பேழையை தொட்ட மனிதர்
இறந்து போய் விடுகின்றார். நற்கருணை பேழைக்கு எவ்வளவு ஆற்றல்! உடன்படிக்கை பேழைக்கு எவ்வளவு ஆற்றல்! அந்த நற்கருணையை உருவாக்கக்கூடிய குருக்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்க வேண்டும், எவ்வளவு அபிஷேகம் இருக்க வேண்டும், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும். ஆனா ஈஸியா இன்னைக்கு குருக்களை திட்டி விடுகிறோம், புரணி பேசி விடுகின்றோம். அதனால குருக்கள் எல்லாருமே நல்லவர்கள், எல்லாருமே பரிசுத்தவான்கள் இல்ல. they have their own weakness. அது கடவுள் பார்த்துக் கொள்வார். அந்த உடன்படிக்கை பேழை கீழே விழுகிறோம் அப்படின்னு யாரும் நினைக்கல. அவர் போய் தாங்கி பிடிச்சதுனாலதான் அது மேல இறங்குதில்லை. அதே போலதான் குருக்கள் தவறுகின்ற பொழுதும் கூட ஆண்டவர் தாங்கி பிடிப்பார். நாம குருக்களை பற்றி தவறாக பேசுகிறோம் என்றால் யாரை பற்றி தவறாக பேசுகின்றோம்? நற்கருணையை பற்றி தவறாக பேசுவதற்கு சமம். இயேசுவை பற்றி புரணி பேசுகிறோம் என்பதுதான் உண்மை. குருக்களை பற்றி பேசுகின்ற பொழுது நற்கருணையை பற்றி தவறாக பேசுகிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை கடவுள் நம்ம முன்னாடி இங்க வந்தாரு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் அவரை பார்ப்பீங்களா? இயேசு கிறிஸ்துவை பார்ப்பீங்களா? வந்த இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து உங்க முன்னாடி நிக்கிறாரு. இப்போ நிக்கிறாரு. நம்ம என்ன பேசுவோம்? ஆண்டவர்கிட்ட என்ன பேசுவோம்? ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்களா? இயேசுவை பார்க்க மாட்டீங்களா? இயேசுவை பார்ப்போம். தொட முயற்சிப்பீர்களா? இயேசுவை தொட முயற்சிப்பீர்களா? இல்ல ஃபாதர், உண்மையாலுமே இல்ல ஃபாதர். இல்ல, அவரோடு பேச முயற்சி செய்வோமா? எதுக்குமே பதில் தர மாட்டேங்குது. இல்ல, எதுக்குமே. பிரியமானவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல இருக்கிறார், நம்மோடு பயணம் செய்கின்றார். எப்படி என்றால் விவிலியத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். விவிலியம் சொல்லுகிறது, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே கூடிக்கொண்டார். இந்த இறை வார்த்தையை நாம நம்முடைய வீட்டுல பத்திரமா ஷோகேஸ்ல வச்சிருப்போம், இல்லைன்னா பூஜை அறையில வச்சிருப்போம். அன்னை மரியாள் முதலிலே வார்த்தையை சுமந்தார், அதுக்கப்புறம் தான் மாமிசமான இயேசுவை சுமக்கின்றார். இன்னைக்கு ஆலயத்திற்கு வருவது கூட ஆண்டவரை சுமப்ப நாம் தயாரா இல்லை. இல்ல, இறைவனுடைய வார்த்தையை சுமப்பதற்கு நாம தயாராகவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மாஸ் முடிஞ்ச உடனே, இப்போ இந்த ஈவினிங் மாஸ் இல்லை, மார்னிங் மாஸ் முடிச்சோடனே அங்கிருந்து வரும்பொழுது என்ன செஞ்சிருவோம்? ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே வீட்டில் என்னென்ன எடுத்து வருவோம்? மொபைல் எட்டு வந்துடுவோம், செலவு வாங்குறதுக்கு பை எட்டு வந்துடுவோம், அதுவும் காய்கறி வாங்குறதுக்கு தனி பை, கறி வாங்குறதுக்கு தனி பை, மொபைலு, பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் விவிலியத்தை மட்டும் எட்டு வர மாட்டேன். ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது விவிலியத்தை மட்டும் எடுத்துட்டு வர மாட்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவரை சுமக்க வேண்டிய நம்முடைய கரங்கள் இன்னைக்கு எதையோ சுமந்து கொண்டு இருக்கிறது. பல நேரத்தில் நாம பல விஷயங்களை சுமக்கின்றோம். ஆண்டவரை தொட வேண்டிய நம்முடைய கைகள் பல பல விஷயத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை பார்க்க வேண்டிய நம்முடைய கண்கள் பல அசிங்கத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது, இல்லையா? ஆண்டவரோடு பேச வேண்டிய நம்முடைய வாய் அசிங்கத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து வார்த்தையான வடிவில் வந்திருக்கிறாரு. ஒரு நாள் ஆச்சு முழுமையாக. என்னுடைய வாழ்நாள் முழுல ஒரு எத்தனையோ வயசு உங்களுக்கு ஆயிருக்கலாம், ஒரு 10 ஒரு 40 வயசு 30 வயசு இருக்கலாம். டெய்லியும் ஒரு வார்த்தை இறைவனோடு பேசுகின்ற அந்த ஒரு வார்த்தை, விவிலியத்தோடு நானும் இறைவனும் பேசுகிறோம். அந்த ஒரு நிமிஷம் செலவிடுகின்றோமா? ஆண்டவரிடத்துல முழுமையாக நம்மை செலவிடுகின்றோமா? ஆண்டவரோடு பேசுகின்றோமோ? முதல்ல பைபிளை நான் பார்க்கிறேனா? பைபிளை என்னுடைய கரங்களால நான் தொடுகின்றேனா? பல நேரத்தில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு பேச வேண்டும்னா நாம விவிலியத்தை தொட வேண்டும். அன்னை மரியாள் வார்த்தையை நம்பினார். ஆம் என்ற ஒரு வார்த்தையினால் அந்த மாமிசமான இயேசுவை இந்த உலகத்திற்கு கொடுத்தார். இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் நாம நம்முடைய பங்கு அளவிலே அன்னை மரியாளுடைய விழாவினை கொண்டாட போகின்றோம். இந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? நான் எப்படி வார்த்தையான இயேசு கிறிஸ்துவை சுமந்தேனோ அதே போல நீங்களும் சுமக்க வேண்டும். நீங்களும் நற்கருணை பேழையாக மாற வேண்டும். இயேசுவை ஒவ்வொரு நாளும் சுமக்க வேண்டும். எப்படி? திவ்ய நற்கருணை மூலமாக, இறை வார்த்தையின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சுமக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு பல விதமான அற்புத காரியங்களை செய்திருக்கின்றார் அன்னை மரியாள் வழியாக. இன்னைக்கு அன்னை மரியாளுடைய விழாவினை சிறப்பிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் இடத்திலிருந்து ஒரு 7 அடையாளங்களை நாம் பின்பற்றினோம் என்றால் கண்டிப்பா ஆண்டவரை நாம் பின்பற்ற முடியும். முதல் காரியம், முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னை மரியாளுடைய காதும் அந்த காதில் ஒலித்த ஆவே என்ற வார்த்தையும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 26 - 35 வரைக்கும் வாசிச்சோம் அப்படின்னா, கப்ரியேல் அதிதூதர் அன்னை மரியாளுடைய காதிலே சொல்லுகின்றார், இறை செய்தியை, மங்கள வார்த்தை, ஜெபத்தை சொல்லுகின்றார். ஆவே என்ற அந்த வார்த்தை இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய வார்த்தையாக அது அமைகின்றது. ஆனா இன்னைக்கு மாதாவுடைய ஃபீஸ்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன செய்கிறோம்? ஓடு பட்டாச கொளுத்து. நம்மளுடைய காதும் கேட்காத அளவுக்கு ஆயிரும், மாதாவுடைய காதும் கேட்காத அளவுக்கு ஆயிரும். பிரியமானவர்களே, எது முக்கியம்? அவை என்ற வார்த்தை எவ்வாறு அன்னை மரியாள் சொல்லிக் கொடுத்தாரோ அதை பின்பற்றாமல் வெளி அடையாளத்திற்காக நம்மளுடைய திருவிழாக்களை கொண்டாடினோம் என்றால் அதுல எந்த பொருளும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை மரியாளுடைய உதடுகள். அந்த உதடுகள் வழியாக ஒலித்த மேக்னிஃபிகான்ட், புகழ்ச்சி பாடல். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தை 39 - 56 வரை நம்ம வாசிக்கின்றோம். ஆண்டவர் தன்னை தேர்ந்தெடுத்து விட்டார், கடவுளுடைய தாயாக, இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்னையாக என்னை மாற்றி விட்டார் என்று சொன்ன உடனே பெருமைப்படல, தாழ்ச்சி கொண்டு புகழ்ச்சி பாடலை பாடுகின்றார். The Magnificat prayer. இன்னைக்கு அன்னை மரியாள் சுருவத்தை நம்ம திருப்பலி முடிஞ்ச பின்னாடி எடுத்து நம்ம ஆலயம் முழுவதும் கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் எடுப்போம். அன்னை மரியாள் புகழ்ச்சி பாடலை ஏறெடுத்தால் இன்னைக்கு அந்த சுருவத்தை எடுத்துட்டு போகின்ற பொழுது நான் எந்த புகழ்ச்சியை ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன்? என்னை படைத்த ஆண்டவருக்கு எதை கொடுக்க போகின்றேன்? அன்னை மரியாளுடைய உதடுகள் அந்த மேக்னிஃபிகான்ட் பிரேயரை சொல்லுச்சு. இன்னைக்கு நான் எதை சொல்ல போறேன்? மூன்றாவது அடையாளம் அன்னையினுடைய கரங்கள், அதை தாங்கிய இறைவன் இயேசு கிறிஸ்து. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 6, 22, 27 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாள் இறைவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கரங்களினாலே அவர் தாங்குகின்றார், இயேசுவை பிறருக்கு கொடுக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய கரங்கள் எதை தாங்குகிறது? இந்த கரங்களை வச்சு பல பேர்த்த அடிச்சிருக்கலாம், பல தீய காரியங்களை செய்திருக்கலாம்.
ஆனால் எப்படி அன்னை மரியாளுடைய கரங்கள் இயேசுவை சுமந்தனவோ, இன்னைக்கு நம்மளுடைய கரங்களும் விவிலியத்தை சுமக்க வேண்டும், இறை வார்த்தையை சுமக்க வேண்டும். நான்காவதாக அன்னை மரியாளுடைய இதயம், அந்த இதயத்தை ஊடுருவிய வாழ். சிமியோன் இறைவாக்கினர் சொல்லுகிறார், உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லி, பிறந்த குழந்தையை எடுத்து கோயிலுக்குள்ள வந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னா பெற்றோர்கள் சந்தோஷமா இருக்க முடியுமா? சாத்தியமா முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய கத்தோலிக்க மதம் ஒரு பழம்பெரும் மதம், பல அர்த்தங்களை அடையாளமாக கொடுக்கின்ற மதம். அன்னை மரியாளுடைய அந்த வியாகுலத்தை பார்க்கும்போது, அன்னை உன்னுடைய உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சொல்லி சிமியோன் இறைவாக்கினர் சொன்ன அந்த அடையாளத்தை இன்னைக்கு தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பல இளைஞர்கள், இளம் பெண்கள் ஒரு வயதுக்கு மேல வந்தாச்சு அப்படின்னா பெரிய ஒரு ஹார்ட் வரைஞ்சு விட்டு அம்ப இல்ல, அந்த அம்பு அந்த ஹார்ட்டை பிச்சுக்கிட்டு அந்த சைடு வந்துடும். எதற்காக அந்த இமேஜ் கொடுக்கப்பட்டது என்றால், உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று சிமியோன் கொடுத்த இறைவாக்கை மையப்படுத்தியதுதான் அந்த இமேஜ். ஆனா இன்னைக்கு தவறாக அந்த அசிங்கத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அது இளைஞர்களும் பெண்கள் மட்டும் இல்ல, குழந்தையிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்மளுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கிறது? யாரை சுமக்கின்ற இதயமாக இருக்கிறது? பிரியமானவர்களே, அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னா, அன்னை மரியாளுடைய தலை, அந்த தலை மீது நாவ் வடிவில் இறங்கிய தூய ஆவியாரினுடைய அனல். திருத்தூதர் பணிகள் நூல் அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்னை மரியாள் சீடர்களோடு ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆவி அவர்கள் அனைவரும் மேலும் நிழலிட்டதை நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய தலைமையில என்ன இருக்கு? ஒன்னும் இல்லை. இருந்தாதான் இல்லையா? இருந்திருந்தாதான் நல்ல ஒரு மனிதர்களாக, கிறிஸ்தவ மனிதர்களாக, ஆண்டவருக்கு ஏற்புடைய மனிதர்களாக வாழ்ந்திருப்போம். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தலைக்கு மேல இப்ப புதுசு புதுசா கிளிப்பு, கிரவுனு, தலை சுத்தி பூவு இல்லையா? ஆண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா புள்ளிங்கோ, ஹேர் ஸ்டைல். பிரியமானவர்களே, எதை நாம் அன்னை மரியாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்? அன்னை மரியாள் தன்னுடைய சீடர்களோடு, அவர்கள் இயேசுனுடைய சீடர்களோடு, திருத்தூதர்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியார் அவர்கள் மீது பட்டது. இன்னைக்கு கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா தூய ஆவியானவர் யோசிப்பாரு, கண்டிப்பா இவங்க மேல நம்முடைய பரிசுத்த ஆவியை இது பண்ணுவோம். பிரியமானவர்களே, உண்மையாக அன்னையுடைய பக்தர்களாக, உண்மையாக இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களாக வாழ வேண்டும் என்றால் நம் மீது பரிசுத்த ஆவியானவர் இறக்கப்பட வேண்டும். அடுத்த ஒரு இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னை மரியாளுடைய கால்களும் அந்த கால்கள் அவர் மிதித்து கொண்டிருந்த அந்த அரக்க பாம்பும். திருவெளிப்பாடு நூல் அதிகாரம் 12 இறைவார்த்தை 16, மேலும் தொடக்க நூல் புத்தகம் 3 அதாவது அதிகாரம் இறைவார்த்தை 15 நம்ம வாசிக்கிறோம். அந்த அரக்க பாம்பை அன்னை மரியாள் மிதித்தார். இன்னைக்கு நம்மளுடைய காலில் நம்ம எதை மிதிக்கிறோம்? எத்தகைய பாவத்தை நாம் மிதித்துக் கொண்டிருக்கின்றோம்? முள்ளு குத்தாம இருக்கிறதுக்கு செருப்பு வாங்கி போட்ட காலங்கள் உண்டு. இன்னைக்கு நாம போடுற செருப்பும் நம்ம போடுற ஷூஸும் மேட்ச் அண்ட் மேட்சா இருக்கணும். 1000 2000 என்று சொல்லி நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய உள்ளத்தையும் அலங்கரிக்கின்ற ஒரு பொருளாகவே மாற்றிவிட்டோம்.
பாவத்தை மிதிக்க வேண்டிய நம்முடைய கால்கள், அசிங்கத்தை மிதிக்க வேண்டிய நம்முடைய கால்கள் ஆடம்பரத்தையும் அலங்காரத்தையும் பெரிதாக்கிக் கொண்டே செல்கின்றன. பிரியமானவர்களே, அன்னை மரியாளுடைய கால்கள் எவ்வளவு புனிதமாக இருந்தது. அந்த அரக்க பாம்பை, அந்த சாத்தானை தன்னுடைய காலிலே போட்டு மிதித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்முடைய ஆடம்பரத்தையும் நம்முடைய அழகையும் நம்முடைய காலில் காமித்துக் கொண்டிருக்கிறோம். இது நியாயமா? அடுத்து கடைசியாக அன்னை மரியாள் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அன்னை மரியாளுடைய முழு உருவும் அதனை சுற்றியுள்ள ஒளியும். திருவெளிப்பாட்டு நூல் புத்தகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 1 நாம் பார்க்கின்றோம். பெண் ஒருத்தி காணப்பட்டார், அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். அந்த ஒளி கடவுளுடைய மாட்சியை குறிக்கின்றது. சின்ன வயசுல அன்னை மரியாளை சுற்றி சுற்றி இறைவன் இயேசு கிறிஸ்து வலம் வந்திருப்பார். அவர் இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு எடுத்து சென்ற பிறகு, எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, ஆண்டவருடைய ஒளி அன்னை மரியாளை சுற்றி சுற்றி பாதுகாத்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்றால், நம் மீதும் அந்த ஒளி கொடுக்கப்படும். இறைவன் இயேசு கிறிஸ்து விண்ணகத்தினுடைய திறப்பு வாயிலிலே இருந்து கொண்டு நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். என் மகன், என் மகள் பரிசுத்தத்தோடு என்னிடத்தில் வருவார்களா? அவரை நான் மோட்ச ராஜ்யத்திலே ஏற்றுக்கொள்வேன், அவர்களை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பல நேரங்களிலே, பல நாட்களிலே வேண்டாத ஒன்றை விரும்பி செய்து பாவிகளாகவே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாளிடத்துல எல்லாத்தையும் கேட்கிறோம். எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடு, எனக்கு நிறைய செல்வ செழிப்பை கொடுங்க, நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும், சந்தோஷத்தை கொடுங்க, சந்தோஷத்தோட வாழ்க்கணும் என்று சொல்லி பல வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் எடுக்கிறோம். ஆனால் அன்னை மரியாளிடத்துல கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை பல நேரங்களில் நம்ம கேட்பதும் இல்லை, அது தெரிவதும் இல்லை. என்ன என்றால், பரிசுத்த ஆவியை நாம் கேட்க வேண்டும் அன்னை மரியாளிடத்துல. அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியினால் அவர் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டார். நம்முடைய அன்னை மரியாள் இடத்திலிருந்து, ஒரு தாய் இடத்திலிருந்து ஒரு பிள்ளை எது கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் முதல்ல கேட்கணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டாலே நம்முடைய உடல் நல்லா இருக்கும், நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும், நாம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியை மட்டும் கேட்க மாட்டோம். ஏன்னா நாமெல்லாம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் இல்லை. யாருடைய பிள்ளைகள்? சாத்தானுடைய பிள்ளைகள். அதனாலதான் உலகத்திற்கு புறமான காரியங்களை எனக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியை கேளுங்கள். எப்படி அந்த பரிசுத்த ஆவியை பெற்றவுடன் இயேசுவை அவர் தாங்கினாரோ, இன்னைக்கு அதே போல நாமும் இயேசுவை தாங்கணும். நம்முடைய உடலும் நம்முடைய உள்ளமும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகின்ற பொழுது இறைவன் இயேசு கிறிஸ்து நம் மீது குடிகொள்வார். வார்த்தையாக இறைவன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். விவிலியத்தில சொல்லப்படுகிறது, வார்த்தை மனு உருவானார், நம்முடைய குடிகொண்டார் என்று சொல்லி. அந்த விவிலியத்தை ஒவ்வொரு நாளும் ஏந்தக்கூடிய மனிதர்களாக, விவிலியத்தை சுமக்கக்கூடிய மனிதர்களாக மாற தொடரும் இந்த தெய்வீக திருப்பலியில பக்தியோடு ஜெபிப்போம். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.